அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கருப்பு படத்தில் வந்த ஒரு பாடல் தான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் 4 பேரோட வீடியோ சாங் தான். என்னடா கருப்பு மறுபடியும் கருப்பா, தொடர்ந்து அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே, அதே ஃப்ளோட தான் போய்கிட்டு இருக்கோம். பிகாஸ் நான் எல்லா வீடியோ சாங் ரியாக்ட் பண்ணுறதா நான் ஒரு முடிவில் இருந்தேன். ஏன்னா தியேட்டரிக்கலாக பார்க்கும்போது நல்லா வந்துச்சு, ஆனால் இந்த பாட்டு படத்தில் இருக்கலை. ஸோ அதனால் இந்த பாட்டில் எடுத்து பண்ணான்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த பாட்டு தான் பார்க்க போகிறோம் தான். வீடு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம அசல் கோலார், அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆர் அண்ட் சாய் அபியங்கர் 3 பேர் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருந்தாங்க. சாய் அபியங்கரோட மியூசிக்கல். ஸோ ஆர்ஜே பாலாஜி, நம்ம பேபி கண்ணன் அண்ட் சூர்யா. பட் இந்த பாட்டு இட்ஸ் ஆல் அபவுட் ஆர்ஜே பாலாஜி. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த பாட்டில் பார்த்துட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடான விஷயம் பற்றி பேசலாமா வாங்க. அண்ட் இந்த படத்தோட வெற்றி அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குல்ல, ஸோ அதையும் நாங்கள் வந்து ஒரு இதுவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதே பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுக்கும். இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் வேறு உங்களோட கைகளை கிடச்சிடும். சந்தோஷம் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, நாங்கள் 4 பேர் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ 3, 2, 1 and here we go. சண்ட முடியாது பரம்பரை சண்டாக்காரே, எங்க பயங்கள பார்க்கனா சுருங்குவாரே. பயங்கர கேசு எல்லாம் எங்க லாயரு தூசியா ஊதுவாரே. சிக்னேச்சர் சர்கார் ஸ்டைல் தளபதி. பிடிக்கும் என் முஞ்ச பார்த்தா காசு பிடிக்கும். என்ன தடுத்தா என்ன நடக்கும், கலவரம் வெடிக்கும். நாங்க வெறியர் நாங்க கல்லற சந்திப்ப மாட்டிக்கின சரமரி நாங்க ஒரு மாதிரி தம்பி ஓட்டம்ப பாத்துக்க. எங்க கொடி ஊரல பற குத்தி பறந்துட்ட பட்டாசு வெடிக்கும். ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்கும். கண்ட்ரி மண்ணுக்கு கட்டுன கேங்க. And credits to Think Music. இந்த பாட்டு வந்து படத்தில் பிளேஸ் ஆகலைன்னு பல பேர் வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்குமே அந்த ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா இந்த பாட்டோடைய அந்த என்ட்ரி லைக் ஆர்ஜே பாலாஜி அது வரும்போதும் அது ஒரு 1 minute கூட இருந்திருக்காது. அண்ட் அதை அப்படியே கட் பண்ணிட்டாங்க அந்த சாங்கோட இது. பட் இது தேவையில்லை, அந்த இடத்துக்கு தேவைப்படலன்னு நினச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலி சொல்ல போனால் அது ஒரு 50-50 தான். இந்த பாட்டு இருந்தாலும் நல்லதாக இருந்திருக்கு. இல்லாட்டி கூட படம் இவ்வளோ கோடி போயிருக்கு இந்த பாட்டுனால மட்டும் இல்லைல்ல. ஸோ இந்த ஒரு பிரேசிலியன் ட்ராக் சொல்ல போனால் ஒரு ஃபியூஷன்
ப்ளஸ் இது வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃபீனிக்ஸ் ரிதம் அந்த மாதிரி ஒரு ரிதமிக், அந்த ஃபீனிக்ஸ் ரிதம் லைக் பிரேசிலியன் டைப்பில் நீங்கள் வந்து நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த ரேஞ்சில் இந்த பாட்டை நமக்கு சாய் அபியங்கர் தந்திருந்தார். அண்ட் எஸ்டிஆரோட வாய்ஸ் கம்ப்ளீட்லி அந்த ஒரு பேச்சப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் இதை நாங்கள் வந்து லிரிக்கல் வீடியோவிலே பார்த்து பேசியிருப்போம். அப்போ என்ன யோசிச்சு இது எதுக்கு இந்த பாட்டு, எதுக்கு லாயர். ஸோ படத்தை பார்த்ததுக்கு வந்து ஓவரால் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த விஷயமெல்லாம் வந்து இந்த பாட்டில் வந்து பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஸோ அது படத்துக்கு ரிலேட் ஆகுது. படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் புரியுது. அண்ட் பேபி கண்ணன் ஆஸ் யூஷுவல் இது ஒரு ஆர்ஜே பாலாஜிக்கான ஒரு கம்ப்ளீட் ஃபீஸ்ட்டாக இந்த ஒரு பாட்டே அவருக்கான ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் இருந்துச்சு. அவரே அவருக்கான பாட்டு எடுத்துக்கிட்டாரு. அண்ட் எனக்கு ஸ்பெஷல் இதில் என்னென்னா, இதில் தியேட்டரில் நோட்டீஸ் பண்ணதுங்க தளபதியோட சர்கார் சிக்னேச்சர் ஸ்டைல் ஒன்றுக்குள்ள இந்த தூசி லைக் ஏதோ ஒரு டாப் டக்கர் சாங்கில் ஏதோ ஒரு பண்ணுவார். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இங்கே இருந்துச்சு. நாங்கள் அதை பார்த்துருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அந்த தியேட்டர் இங்கே கண்ட மாதிரி இருக்கேன். நான் அப்போ கூட அது அவ்வளோ இது பண்ணல. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஓகே அதுக்கான ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் எல்லாமே ரெஃபரன்சிங் தான். ஒவ்வொரு படத்தோடைய பாதி விஷயங்கள் இதில் இருந்துச்சு. பட் இட் வாஸ் குவைட் ரியலி குட் ஃபிலிம். நான் ஒரு வாட்டி தான் பார்க்க முடிஞ்சது. பார்க்கலாம். இந்த ஒரு படத்தை வந்து மறுபடியும் இப்போ OTT வேலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லைக் இன்னொரு பக்கம் என்ன, படத்தோட வெற்றி 350 crores ப்ளஸ் இட் ஹேஸ் கிராஸ் தட் அமௌண்ட். அண்ட் வர்த் இட் தான். சூர்யா சாருக்கு பெரிய கம்பேக் எல்லாமே லைக் இதில் அடங்கியிருக்கு. அதில் மன்சூர் அலி கான் சாரி அவரை எதுக்கு இந்த ஒரு நான் போய் படத்தில் வச்சுட்டா அவரோட போர்ஷனே கம்மி தான். ஆனால் இவங்களாம் இந்த ஒரு இதில் இருக்காங்க. சுவாசிகான் ஆக்சுவலி ஷீ பிளேட் அ ரியல் நெகட்டிவ் ரோல் தான் இந்த படத்தில் எப்படி பார்த்தா. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி ஆப்போசிட் இல்லை. ஸோ அவர் வில்லனாக இருக்கும்போது அவருக்கு கூட லைக் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து சுவாசிகா தான். அண்ட் ஷீஸ் அண்ட் ஆல்ரவுண்ட் ஆக்சுவலி. ரீசெண்டாக இன்னும் சமையோட ட்ரெய்லர் கூட நான் வந்து பார்த்தேன். ரியாக்ட் பண்ணுறதா வந்து அதை நான் படத்தை ட்ரெய்லர் பார்த்துட்டேன். ஆக்சுவலி அதுக்கு பண்ணலாம் தான் இருந்தேன். பட் எதிர்த்து நான் வந்து பார்த்தோன்னே ஓகே நல்லா இருந்துச்சு. அண்ட் அவனோட நடிப்பும் வந்து அந்தளவுக்கு ஒரு ஷீ இஸ் ஸ்கில்ட் யூனோ ஒரு ஆக்ட்ரஸ். அண்ட் இந்த படத்துக்கான ஒரு ஓவரால் க்ரூவே வந்து இட் வாஸ் சூட்டபிள். அண்ட் இந்த பாட்டையும் லைக் எக்ஸப்ஷன் இந்த பாட்டு அது ஏன் வைக்கக்கூடாது அவங்களே அதை முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜி ஏதோ இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, ரொம்ப இதுவாக இருக்கும், அந்த கதைக்கு எதுவும் சம்மந்தமே இல்லாமல் போயிருந்த மாதிரி. பிகாஸ் இதில் வந்து பண்ணுற சில விஷயங்கள் ஏன்னா சாமிக்கான படம் திடீர்னு என்னடா கருப்பு படத்தில் இப்படி ஒரு பாட்டா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரேசிலியன் கிளப் ஃபியூஷன் சாங்னு வரணுன்ற ஒரு ஃபீல் எப்படியுமே வரும். ஆனால் ஆக்சுவலி படத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. தியேட்டரிக்கல் வைஸ் கேட்டிருந்தா. ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுங்க வீடியோ அதான் எனக்கு எடுத்து பண்ணேன். மற்றபடியெல்லாம் எதுவுமே இல்லை. அண்டு இதுக்கான விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னு சொல்லுங்கள், படத்தையும் பார்த்துருப்பீங்க, படத்தோட வெற்றியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ OTT வந்துருச்சு, இப்போ அதையும் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் நான் புதுசாக ஒன்று வந்து இங்கே எடுத்துக்கிட்டு வந்து ஒரு விஷயத்தை இதெல்லாம் இருக்குன்னுலாம் இல்லை. ஆனால் இந்த தளபதியோட சிக்னேச்சர் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் தான் மெயின் இங்கே நான் பார்த்ததுலே. அண்ட் சுவாசிகோடைய டான்ஸ் ஆக்சுவலி பாபா பாஸ்கரோடைய கொரியோகிராஃபி யாருன்னு தெரியாது. பாபா பாஸ்கரான்றது தெரியல. இட் வாஸ் ஐ டோன்ட் நோ இட் வாஸ் ஷெரீஃப் பாபா பாஸ்கர். சரியாக நான் அது பார்க்கல. வெல் அதையுமே கொடுத்து இல்லைன்னு எனக்கு இதில் வந்து இட்ஸ் ஷோபி சண்டி அனுஷா விஸ்வநாதன். அனுஷா விஸ்வநாதன் அன்றைக்கி நாங்கள் பார்த்த அந்த பாடல் பண்ணியிருந்தாங்கல்ல, ருத் பிரகாஷோடைய ஒரு பாடல் பார்த்துருந்தோம்ல, காதல் யாத்திரியை. ஸோ ஓகே குவாய்ட் நைஸ். ஒரு வழியாக பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டை சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து அதை பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டாட்டான அப்டேட் தெரிஞ்சிட்டா வேறு உங்களுக்கு கிடைக்கும். நான் இதுக்கு இடையில நிறைய வீடியோஸ் பண்ண முடியலைங்க, மன்னிப்பேன். மறுபடியும் நான் ஒவ்வொரு வீடியோ நான் மன்னிப்பேன். நான் கேட்கறதுக்கான காரணம் இன்கேஸ் நான் மிஸ் பண்ணாலும் கூட அதை எடுத்து பண்ணுறதுக்கான டைம் வந்தாலும் அந்த அப்டேட்டே வந்து முடிஞ்சிடும். அது முடிஞ்சு அதான் அதுக்கு மேலே பார்க்கறதுக்கு கூட தோணாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதான் என்னுடைய இந்த குறிப்பிட்ட இந்த எக்ஸாம்ஸ் பீரியட் நான் ஊருக்கு போக வரைக்கும். ஸோ இட் பி லைக் தட். ஸோ ஐம் ஹேவிங் அ ஹெக்டிக் டைம். ஸோ ப்ளீஸ் அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த பாடலையும் பொறுத்து இப்போ இந்த பாடலை தொடர்ந்து அந்த விஷயம் சொல்கிறதுக்கு இருந்தேன், சொல்லி முடிச்சுட்டேன். அண்ட் பார்க்கலாம் இனி வர அப்டேட்ஸ். நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பல பேர் இதில் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. என்னோட மன்னிப்பை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிட்டு இந்த வீடியோவையும் நல்லபடியாக முடிச்சிருக்கேன். ஸோ மறுபடியும் ஒரு 19 ஒரு வீடியோ உங்களை மறுபடியும் சந்திப்பேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.